Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு யூனிட் 5ல நம்ம பார்க்க போகிறது ரிங் தியரி. குரூப் தியரி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு சைலோஸ் தியரம் அதெல்லாம் வந்து சிலபஸில் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா லாஸ்ட்டில் வந்து நேம்டு தியரம்ஸ்னு போட்டு சைலோஸ் தியரம்னா என்னங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுவே வந்து நம்ம சிலபஸில் கிடையாது, பட் நம்ம ஒரு சேஃப்டிக்காக பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த சைலோஸ் தியரம்னா என்ன, 3 தியரம் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? குரூப் தியரி டெஸ்ட்டு நம்ம வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் 20 above வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு யூனிட் 5ல கொஷின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து இந்த ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கரோலரி அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை டைரெக்டாக தான் கேட்பாங்க. அதை வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. யூனிட் 5 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தியரி பேப்பர், ஸோ டைரெக்டான கொஷின்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது இன்றைக்கி பார்க்க போகிறது ரிங் தியரி. குரூப் தியரி படிச்சிருந்தீங்கன்னா தான் ரிங் தியரி புரியும். என்ன அப்படின்னா, குரூப் தியரியோட அட்வான்ஸ்டாக தான் ரிங் தியரி இருக்கும். அதுக்கு வந்து குரூப்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் ரிங்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அடுத்தது இப்போ ஹோமோமார்ஃபிசம், ஐசோமார்ஃபிசம் அதெல்லாம் என்னன்னு படிச்சிருந்தீங்கன்னா தான் ரிங் தியரிலையும் நம்ம அதே மாதிரி ரிங் ஹோமோமார்ஃபிசம்னா என்ன அந்த மாதிரி படிப்போம். ஸோ டைரெக்டாக ரிங் தியரி பார்க்குறீங்கன்னா கன்ஃபியூஸாக தான் இருக்கும். குரூப் தியரி முடிச்சுட்டு ரிங் தியரி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் போகலாம். ரிங் தியரி ஃபர்ஸ்ட். ரிங்குன்னா என்ன அப்படின்னா, இப்போ குரூப் தியரியில் குரூப்னால் நம்ம வந்துட்டு ஜின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ரிங்குன்னா ஆர்ன்னு சொல்லுவோம். ஸோ ரியல் நம்பருக்குமே நம்ம ஆறுன்னு சொல்கிறங்காட்டி அந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு செட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்போ வந்து நம்ம வந்துட்டு ரிங்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 8 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 8 கண்டிஷன்ஸையுமே அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா மட்டும்தான் அது என்னன்னு சொல்லுவோம்னா ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஏபின்னு 2 எலமெண்ட் எடுத்தோம்னா A+B கண்டிப்பாக அந்த ரிங்குக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி A+B = B+Aன்னு நமக்கு கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு A+B+Cயும் A+B+Cயும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஐடென்டிட்டி எலமெண்ட் 0ங்கிற எலமெண்ட் அந்த ரிங்குக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஒரு இன்வர்ஸ் எலமெண்ட் இருக்கணும். இப்போ ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா -ஏன்ற ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக அந்த ரிங்கில் இருக்கணும். ஸோ இந்த 5ஐயுமே வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த 5ங்கிறது என்னது. இந்த 5மே என்னது, அடிஷனை பொறுத்து நமக்கு குரூப்பு டிஃபைன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா? ஸோ இது எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு அந்த ரிங் வந்துட்டு அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும். ஓகேவா? இந்த 5 கண்டிஷனுமே என்னது, அடிஷனை பொறுத்து நம்மளோட எபிலியன் குரூப் தானே. எபிலியன் குரூப்னால் நம்ம என்ன பார்ப்போம், க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், காமுடேட்டிவ், இந்த 5 தானே பார்ப்போம். அப்போ இந்த 5 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், எபிலியன் குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5மே எப்படி இருக்குது, அடிஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்தது 6th பாருங்கள், A.B இன் ஆர். A.Bங்கிறது என்னது, இது க்ளோஷர் தான், ஆனால் எதை பொறுத்து, மல்டிப்ளிகேஷனை பொறுத்து. அதே மாதிரி A.B.C = A.B.C, இது என்னது, அசோசியேட்டிவ் இல்லையா? ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இப்போ இதை இந்த 7 பாயிண்ட்டையும் நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம், R, ப்ளஸ். ஓகேவா? அடிஷனை பொறுத்து இது ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்கணும். அதே மாதிரி R, மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது ஒரு செமி குரூப்பாக இருக்கணும். செமி குரூப்னால் என்னது, ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 7 பாயிண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம ரெண்டுமே பார்க்க போகிறோம். இப்போ A.B+Cன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், A.B + A.Cன்னு எழுதுவோம். அதே B+C × ஏன்னு இருந்துச்சுன்னா B.A + C.Aன்னு எழுதுவோம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தான். ஸோ ஃபைனலாக நமக்கு என்னது, அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்புக்கு உண்டான 5 ப்ராப்பர்ட்டி. அடுத்தது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து க்ளோஷர் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட்டில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த 8 ப்ராப்பர்ட்டியும் ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரிங்குன்னா என்ன, அடிஷனை பொறுத்து அது எபிலியனாக இருக்கணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அது ஒரு
செமி குரூப்பாக இருக்கணும். லாஸ்ட் என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம வந்துட்டு ரிங்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிங் வித் யூனிட் எலமெண்ட். யூனிட் எலமெண்ட் ஆர் யூனிட்டினா என்னென்னா 1, ஓகேவா. அந்த ரிங்குக்குள்ளே 1ங்கிற எலமெண்ட் இருந்துச்சுன்னா ரிங் வித் யூனிட் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்போ 1 2 3 4 5 இருந்துச்சுன்னா இதில் வந்து 1 இருக்குது. ஸோ இது ரிங் வித் யூனிட் எலமெண்ட். இன்கேஸ் 2 3 4 5 தான் இருக்குது, இதில் 1 இல்லை அப்படின்னா யூனிட் எலமெண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு காமுடேட்டிவ் ரிங். காமுடேட்டிவ் ரிங்னா என்ன, நமக்கு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, மல்டிப்ளிகேஷனை பொறுத்து a டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரிங்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காமுடேட்டிவ் ரிங்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஆர் கமா ப்ளஸ்ன்னா அடிஷனை பொறுத்து ஒரு குரூப்புன்னு சொல்லுவோம். ஆர் கமா டாட்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ ரிங்கை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் கமா ப்ளஸ் கமா டாட். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஆறுங்கிறது அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும், மல்டிப்ளிகேஷனை பொறுத்து செமி குரூப்பாக இருக்கணும், ஓகேவா. ஸோ அது ரிங்கை தான் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் கமா ப்ளஸ் கமா டாட், ஓகேவா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். இன்டீஜர்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ நமக்கு தெரியும் இன்டீஜர்ஸ் இசட்டுங்கிறது எப்பயுமே ஒரு எபிலியன் குரூப்னு தெரியும். இது குரூப் தியரி படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டேரெக்டாக ரிங் தியரி வந்தவங்களுக்கு புரியாது. எபிலியன் குரூப்னால் நமக்கு என்ன, இப்போ ஏவும் பியும் நம்ம என்ன பண்ணுறோம் குரூப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பியும் வந்துட்டு அந்த குரூப்பில் தான் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கடுத்தது என்ன பார்ப்போம், அசோசியேட்டிவ் லா, அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி லா, இன்வர்ஸ் லா, காமுடேட்டிவ் லா, இந்த 5மே இன்டீஜர்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா. ஸோ ரியல் நம்பர், அதுக்கப்புறமா வந்து இன்டீஜர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது இன்டீஜர். நமக்கு தெரியும் இன்டீஜர் வந்து அடிஷனை பொறுத்து ஒரு குரூப்புன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு செமி குரூப்பாக, ஆமாம் ஏ டாட் பியும் வந்துட்டு நமக்கு அந்த இன்டீஜர்ஸ்குள்ளே வந்துடும். அதே மாதிரி அசோசியேட்டிவ் லாவையுமே அது வந்துட்டு மல்டிப்ளிகேஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது வந்துட்டு இசட்டுங்கிறது இப்போ நம்மளுக்கு என்னது, குரூப் கண்டிஷனை எபிலியன் குரூப் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுக்கப்புறம் செமி குரூப் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஓகேவா. ஸோ இசட்டுங்கிறது அடிஷனை பொறுத்தும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இது காமுடேட்டிவ் ரிங்கா, ஆமாம், ஏன்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாறாது, கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஆர் இஸ் அ காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலமெண்ட், ஓகேவா. இங்கே ஆறுன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட ரிங்கை தான் சொல்கிறோம், ஓகேவா. நம்மளோட இசட்டுங்கிறது ஒரு காமுடேட்டிவ் ரிங், ஏன்னா அது அடிஷனை பொறுத்து நமக்கு எபிலியன் குரூப்பை ஃபார்ம் பண்ணும், மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நமக்கு வந்துட்டு செமி குரூப்பையும் ஃபார்ம் பண்ணும். அதே சமயம் ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏங்கிற காமுடேட்டிவ் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அதை காமுடேட்டிவ் ரிங்குன்னு சொல்கிறோம். அடிஷ்னலாக இதில் 1ங்கிற எலமெண்ட் இருக்கிறதுனால இதை வந்து காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலமெண்ட்னு சொல்கிறோம், ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்கள், இன்டீஜர்ஸில் வந்துட்டு ஈவன் இன்டீஜர்ஸ் மட்டும் எடுக்கிறோம், இசட் மட்டும் எடுக்கிறோம். அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும், 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 இப்படி தானே வரும், ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இது ஈவன் நம்பர்ஸுமே நமக்கு என்ன தான், இது வந்துட்டு நமக்கு காமுடேட்டிவ் ரிங் தான், ஓகேவா. இது என்ன பண்ணும், நமக்கு குரூப் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், எபிலியன் குரூப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், செமி குரூப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், காமுடேட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த 4ஐயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம், இதை வந்து காமுடேட்டிவ் ரிங்குன்னு சொல்லுவோம். பட் நோ யூனிட் எலமெண்ட், ஏன்னா இங்கே நமக்கு வந்துட்டு 1 கிடையாது, இங்கே கொடுத்துருக்கிறது ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ நமக்கு 1 இல்லாதனால இதை காமுடேட்டிவ் ரிங் வித்தவுட் யூனிட் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஓகேவா. அடுத்தது சப்ரிங். சப்ரிங்னா என்ன அப்படின்னா சப்குரூப் மாதிரியே தான். இப்போ வந்துட்டு குரூப்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே, சப்குரூப்னால் என்னன்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு ஆறுங்கிறத நம்ம குரூப்புன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போது இசட்டுங்கிறது என்ன சொல்லுவோம், இசட்டுங்கிறது ஆறில் தான் இருக்குது இல்லையா. ஸோ வந்துட்டு இப்போ ஆர் வந்து நமக்கு அடிஷனை பொறுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது, இசட்டும் அடிஷனை பொறுத்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுதுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், இசட்டுங்கிறது ஆரோட சப் குரூப்புன்னு சொல்லுவோம். சேம் ஆஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ரிங் எடுக்கிறோம், அந்த ரிங்குக்குள்ளே இருந்துட்டு நம்ம ஒரு சப்செட் எடுக்கிறோம், ஓகேவா. ஸோ அதுவுமே வந்து நமக்கு அந்த ரிங்கோட கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப் ரிங்குன்னு சொல்லுவோம், ஓகேவா. அதே தான் சேம் ஆஸ் இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு
க்யூ வந்து எடுத்துக்கிறேன். ரேஷ்னல் நம்பர் நான் வந்து எடுக்கிறேன். எதுலேருந்து அப்படின்னா ரியல் நம்பர்லேருந்து. ஓகேவா? க்யூங்கிறது ஆறுக்குள்ளே இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ ஆறுங்கிறது ஒரு ரிங்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ க்யூங்கிறதும் ரிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த க்யூங்கிறது ஓகேவா, இந்த க்யூ வந்து நமக்கு ஆரோட சப்ரிங்குன்னு சொல்லலாம். ஓகேவா? சப்குரூப் என்ன சொல்லுவோமோ அதே கான்செப்ட் தான் இங்கே சப்ரிங். ஓகேவா? ஸோ ஒரு ரிங் இருக்குது, ரிங்குக்குள்ளே இருந்து ஒரு சப்செட் நம்ம வந்து எடுக்கிறோம், அதுவும் ரிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம சப்ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜீரோ டிவைசர். ஜீரோ டிவைசர்னால் என்ன அப்படின்னா ஒரு ரிங்லேருந்து நான் வந்துட்டு 2 எலமெண்ட்ஸ் எடுப்பேன். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ரிங் இருக்குது, அதுலேருந்து இப்போ நான் ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், பீன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? இதில் ஏவும் எப்படி தான் இருக்கும்னா ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது ஏ நாட் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி பி நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ரிங்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஏபின்னு 2 எலமெண்ட் எடுக்கிறேன். இதில் ஏவும் 0 கிடையாது, பியும் 0 கிடையாது. ஆனால் ஏபியை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? அப்படி கிடச்சிதுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீரோ டிவைசர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜீரோ டிவைசர்னால் என்ன, ஏபின்ற 2 எலமெண்ட் நம்ம ஆறில் எடுப்போம். இதில் ஏவும் 0வாக இருக்காது, பியும் 0வாக இருக்காது, ரெண்டுமே சம் வேல்யூஸாக இருக்கும், 0வாக இருக்காது. பட் ஏபியை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்படி கிடச்சதுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீரோ டிவைசர்னு சொல்லுவோம். இது எப்படி மேம் 2 மல்டிப்ளை பண்ணால் 0 வரும்னு கேட்குறீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைன்னா என்ன அப்படின்னா எதெல்லாம் வந்து ஜீரோ டிவைசர் கிடையாதோ அதெல்லாம் தான் வந்துட்டு இன்டெக்ரல் டொமைன். ஓகே, இங்கே இன்டெக்ரல் டொமைன்னா என்னென்னா மேலே என்ன பார்த்தோம், இந்த ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு, ஏபி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு. இன்டெக்ரல் டொமைன்னா என்னென்னா ஏ ஆர் பி, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று 0வாக இருக்கும். ஓகேவா? இல்லை ரெண்டுமே கூட 0வாக இருக்கலாம். அப்படி இருந்து ஏபி வந்து 0 வரும். ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஏனோட ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். இப்போ ஏ வந்து நான் 1ன்னு எடுக்கிறேன், பி வந்து 0ன்னு எடுத்தேன்னா ஏபி என்ன தான் வரும், 0 தான் வரும். இப்போ அதே மாதிரி ஏக்கு வந்து 0 எடுத்து பி 1ன்னு எடுத்தாலும் ஏபி 0 தான் வரும். ஏ 0ன்னு எடுத்து பி 0ன்னு எடுத்தாலும் நமக்கு ஏபி 0 தான் வரும். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டெக்ரல் டொமைன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் இன்டீஜர்ஸில் Z6 எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் நார்மலாக லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து Z8 நீங்கள் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்கன்ட்டு. நார்மலாக வந்துட்டு Z அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட நார்மல் அடிஷன், நார்மல் மல்டிப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பட் Z6, Z8லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இன்டீஜர் மாடுலோ மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ Z6னால் என்ன அப்படின்னா 0லேருந்து 5 வரைக்கும், இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எழுதணும். 0லேருந்து 5 வரைக்கும் மொத்தமாக 6 எலமெண்ட்ஸ் வந்துருச்சா Z6க்கு. இப்போது இது அடிஷனை பொறுத்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 6 வர வரைக்கும் அப்படியே எழுதலாம். ஓகேவா? இப்போ 0 + 1 அப்படின்னா 0 + 1ன்னே எழுதிக்கலாம், 1ன்னே எழுதிக்கலாம். 0 + 2னா 2ன்னே எழுதிக்கலாம். 0 + 3னா 3ன்னே எழுதிக்கலாம். அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ 3க்கு போடுவோமா, 3 + 0 என்ன வரும், 3 வரும். அதே மாதிரி 3 + 1 போடுங்க, 4. 3 + 2 5. 3 + 3 6 கிடைக்கும். ஸோ 6 அல்லது 6க்கு மேலே, இங்கே Z6 தானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6 அல்லது 6க்கு மேலே போச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா 6ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதை தான் அதுக்கு ஆன்சராக எழுதணும். இப்போ 6ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 × 6 தான் 6. ரிமைண்டர் என்னது 0, அதை தான் இங்கே எழுதணும். இப்போ 3 + 4 அப்படின்னா 7 வரும். இது 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 1 வரும். அதை தான் அந்த பிளேஸில் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ Z6 தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் 0லேருந்து 5 வரைக்கும் எழுதிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இது வந்துட்டு ஜீரோ டிவைஸரா அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். ஜீரோ டிவைஸரா இல்லை இன்டெக்ரல் டொமைனான்னு நம்ம வந்துட்டு இப்போ செக் பண்ண போகிறோம், எதெல்லாம் வந்து ஜீரோ டிவைஸராக வரும்ன்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு 1 × 2ன்னு எடுக்கிறேன். இதே வந்து ஏனும் இந்த 2 வந்து பீனும். ஓகேவா? இது நம்ம ரேண்டமாக இந்த 6க்குள்ளே நம்ம எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் 1 இன்ட்டு இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் போடுறேன். ஓகேவா? இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன்னா அப்போ நமக்கு என்னது 1 இன்ட்டு 2னா 2 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இது 6 விட கம்மியாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் 2 இன்ட்டு 3. 2 இன்ட்டு 3னா 6 வந்துடுது. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், 6க்கு ஈக்குவலாகவோ 6க்கு அதிகமாகவோ வந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும், இங்கே எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 6. ஸோ 6ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போது இதை 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ பாருங்கள், இங்கே ஏங்கிறது 2 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, 3ங்கிறது பி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் ஏபியை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 0 கிடச்சிருச்சு. ஸோ இப்படி கிடச்சாதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 0 டிவைசர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ 3 இன்ட்டு 4 பாருங்கள், 3 4s are 12. ஸோ 6க்கு மேலே போகிறதுனால இதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், இங்கே 0 கிடைக்கும். அப்போ இங்கேயும் பாருங்கள், ஏங்கிறது 3, பிங்கிறது 4, ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0. பட் ஏபியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 0 கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு 0 டிவைசர். இப்போ இதை பாருங்கள், இப்போ Z5 நான் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். 0 1 2 3 4 வரைக்கும் எடுக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் இதை வந்து ஏபின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏபின்னு வச்சா இங்கே என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. அடுத்தது 2 3க்கு நான் எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைக்குது, 2 இன்ட்டு 3 6. பட் நமக்கு இங்கே 5 தான் கொடுத்துருக்குறாங்க. 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன தான் கிடைக்குது, 1 தான் கிடைக்குது. அதே மாதிரி 3 இன்ட்டு 4க்கு போட்டாலும் 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 தான் ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 4 இன்ட்டு 5 வச்சா வேணா 20, 25ஆல் டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்கும். ஸோ நம்ம இதை என்ன சொல்லுவோம், 0 டிவைசர்னு சொல்லுவோம் இல்லையா? 0 டிவைசர்னால் ஏன்னா A equal to 4 which is not equal to 0, B equal to 5 which is not equal to 0, but ABயோட வேல்யூ நமக்கு 0 கிடச்சிருக்குது. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம், 0 டிவைசர்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டெக்ரல் டொமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? எது வந்துட்டு 0 டிவைசர் கிடையாதோ அதை நம்ம இன்டெக்ரல் டொமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? லாஸ்ட்டு டிவிஷன் ரிங். டிவிஷன் ரிங்னா என்ன அப்படின்னா, அந்த ரிங்குக்குள்ளே இருக்கிற நான்-0 எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அப்படி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிவிஷன் ரிங்குன்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து இன்டீஜர்ஸே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இசட்டுன்னு நான் வந்துட்டு ஒரு ரிங் எடுக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிற நான்-0 எலமெண்ட்ஸ், நான்-0 எலமெண்ட்ஸ்னால் என்ன, 0வை தவிர பேலன்ஸ் எலமெண்ட்ஸ். ஓகேவா? Z மைனஸ் 0. ஓகே, 0வை தவிர மீதி எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் இசட்டுங்கிறது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நமக்கு க்ளோஷர் அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஐடென்டிட்டினா என்ன, ஒரு எலமெண்ட்டோட இன்னொரு எலமெண்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த சேம் எலமெண்ட் கிடைக்கணும். இப்போ நான் வந்து 2ங்கிற ஒரு இன்டீஜர் எடுத்துட்டேன் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் நமக்கு மல்டிப்ளிகேஷனை பொறுத்து என்னது, 1. ஸோ 2 இன்ட்டு 1 நமக்கு என்ன கிடைக்கணும், 2 கிடைக்கும். ஓகேவா? அந்த சேம் இது கிடைக்கிறங்காட்டி இது ஐடென்டிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்தது இன்வர்ஸ். இன்வர்ஸ்னால் என்ன, ஒரு நம்பரையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், ஐடென்டிட்டி எலமெண்ட்டான 1 கிடைக்கணும். இப்போ இங்கே 2ங்கிறது நமக்கு வந்துட்டு எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இதோட இன்வர்ஸ் என்ன வரணும், 1/2. பட் 1/2 வந்து இசட்டில் வருமா, வராது. ஸோ இது வந்துட்டு ஒரு குரூப் கிடையாது. ஸோ இது டிவிஷன் ரிங் கிடையாது. இப்போ நீங்கள் Q எடுத்து பாருங்கள். Qன்னு எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த இன்வர்ஸ் வருமா, Qன்னு எடுக்கும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இப்போ 2ன்னு எடுத்தோம் அப்படின்னா 1/2 நமக்கு கண்டிப்பாக Qங்கிறது ரேஷனல் நம்பருக்குள்ளே வரும். ஸோ இப்போது இசட்டுங்கிற ரிங்குக்கு நம்ம வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பொறுத்து அது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டால் அது இல்லை. ஸோ அந்த ரிங்கை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், டிவிஷன் ரிங்குன்னு சொல்ல மாட்டோம். பட் இதே நம்ம Qவை பொறுத்து ஒரு ரிங் எடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிவிஷன் ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு வாட்டி நல்லா கிளியராக பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்து போகும்போது இது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த PDF நான் உங்களுக்கு ட்ரைவ் லிங்க்கில் கொடுத்துட்றேன். இந்த டெலகிராம் குரூப் இருக்கு இல்லையா, நம்ம குரூப்பு, இப்போ இதுதான் வந்து அதோட நம்ம டெலிகிராம் குரூப்போட பேஜ். அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டியூட்டர் ஃப்ளிக்ஸ் UGTRB குரூப் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம ட்ரைவ் லிங்க் வந்து நான் பின் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஃபோல்டராக போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா எப்படி பார்க்குறதுன்னு நிறைய பேர் தெரிலன்னு சொன்னீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.